தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். தேவ அன்பே பெரியது, தேவனுடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. நான் நினைச்சு பார்க்குறேன், என்னை பெற்ற தாய் என்னை பெற்ற பிறகு கொஞ்சிருப்பாங்க, பாசத்தை காமிச்சிருப்பாங்க, நேசமாக வளர்த்துருப்பாங்க. அதை நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே ஒரு தேவன் இருக்கிறா. நான் வகுத்தில் இருக்கும்போதே என்னை கொஞ்சிருக்கிறாரு. நான் வகுத்தில் கருவில் இருக்கும்போதே என்னை பார்த்துருக்கிறாரு, சந்தோஷப்பட்டிருக்கிறா, என்னை அழகாக வடிவமைத்திருக்கிறா. எல்லாருடைய அன்பை காட்டினவருடைய அன்பு பெரியது. இந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை பாருங்க. அவ்வளோ பெரிய அன்பு நம்மேலே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை எண்ணி பார்ப்போம். ஓமுகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உமது அன்பு எத்துணை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமது அன்பு எத்துணை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன். துங்கனே இறங்குமனே கெஞ்சியே வேண்டுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ ஏ
பெரியது. ஓ ஆகாயம் பூமி மலை அழிகளு எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் ஆரோம் எந்த மெய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு உமதன்பு குறைவுள்ளவன் ஆனாலும் என் கூடவே இருக்கின்றீர். நிறைவான புல்தரைகளில் மெதுவாய் நடத்துகின்றீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகின்றீர். என்னை திருப்தியாக்குகின்றீர். ஓ இயேசு உமதன்பு எத்துணை பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு குறைவுள்ளவனானாலும் கூடவே இருக்கின்றேன். நிறைவான புல்தரைகளில் மெதுவாய் நடத்துகின்றேன். தேவன் நல்ல மேய்ப்பர். தாவீது மனதில் எண்ணி சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்பொழுது மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு தான் ஒரு மேய்ப்பனை பற்றி நல்லா தெரியும் பாருங்க. அவருடைய தன்மையை ஒரு மேய்ப்பனாக பாவித்து சங்கீதம் 23 அழகாக எழுதுறாரு. ஒரு அருமையான வார்த்தைகள். கர்த்தருடைய அன்பு அவ்வளோ பெரியது. என் மேலே வைத்த அன்பு அவ்வளோ பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அவர் என் மேலே அன்பாக இருக்கிறாரு. பிள்ளைகள் மேலே, தொழில் மேலே, ஊழியத்தின் மேலே, குடும்பத்தின் மேலே அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போம். அவருடைய நேசத்தை, பாசத்தை எண்ணி பார்ப்போம். தோலத்தில் இருக்கிற தகப்பனை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர், பாசம் மிகுந்தவர், நேசம் மிகுந்தவர். ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.